திருப்பூர் மாவட்டம் பல்லடம் அருகே பணப்பாளையம் பகுதியைச் சேர்ந்த கௌதம் என்பவர் சமோசா கடையில் பணியாற்றி வருகிறார். இந்நிலையில் கடந்த 4 ஆண்டுகளுக்கு முன்பு பல்லடம் ரோட் மகாலட்சுமி நகர் பகுதியில் இவருக்கு ஏற்பட்ட சாலை விபத்திற்காக 22 லட்சம் ரூபாய் இன்சூரன்ஸ் தொகை கிடைத்துள்ளது. அந்த பணத்தை திருப்பூர் பிக் பஜார் வளாகத்தில் உள்ள யூனியன் வங்கி கணக்கில் வரவு வைத்துள்ளார். இந்நிலையில் அதே பகுதியைச் சேர்ந்த ராஜேஷ்குமார், ராஜு ஆகிய இருவரும் பள்ளி பருவத்திலிருந்தே கௌதமிடம் நண்பர்களாக பழகி வந்துள்ளனர். விபத்து காப்பீடு தொகை கௌதமின் வங்கி கணக்கில் இருப்பதை அறிந்து கொண்ட இருவரும் மேலும் 4 நபர்களை அழைத்துக் கொண்டு இரவு கௌதம் வீட்டிற்கு சென்று கத்தி முனையில் கௌதமை மிரட்டி 3 லட்சம் ரூபாய்க்கு காசோலையை எழுதி வாங்கியுள்ளனர். இதையடுத்து கௌதம் உடனடியாக பல்லடம் காவல்துறையினருக்கு தகவல் அளித்துள்ளார். கௌதமை கடத்தி பணம் பறிக்க முயன்ற நபர்கள் வங்கிக்கு சென்றுள்ளதை அறிந்த பல்லடம் போலீசார் சம்பவ இடத்திற்கு சென்று அவர்களை சுற்றி வளைத்த போது பிரகாஷ் என்பவர் தப்பி ஓடியுள்ளார். இதையடுத்து சுதாரித்துக் கொண்ட போலீசார் பொதுமக்களின் உதவியோடு பிரகாஷை கைது செய்துள்ளனர். மேலும் சிலரை தேடி வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.